இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போடலாம்? இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு கலெக்ஷன் காட்டணும். ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி சூப்பர் கலெக்ஷன் காட்டணும். முந்தானேத்து எல்லாமே சூப்பராக ஃபுல்லாக ஃபேன்சி மாடலாக காட்டியாச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் மாடல் நம்ம காட்டவே இல்லை. ட்ரெடிஷ்னல் மாடல் காட்டவே இல்லை. என்னன்னா நம்ம அந்த பட்டு சாரின்னு ஒன்று சாஃப்ட் சில்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதுதான் பேசிக் மெத்தட். இதை வச்சு தான் எல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த பேசிக் மெத்தட் வந்து இன்னும் லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சாஃப்ட் சில்க் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டில் ஸோ இந்த மெத்தட்ல இருந்து தான் மற்ற எல்லா விஷயமும் இந்த ஃபேன்சி ஐட்டம் ஆகட்டும், இந்த பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம சொல்லுவோம் ஆஃப் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் டர்னிங் பார்டரு, அப்புறம் செல்ஃப் கலர், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அந்த பேசிக் மாடல் நிறைய பேர் வாண்டட் கேட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன் இப்போ அட்வான்டேஜாக போயிட்டுருக்கீங்க, அந்த பழைய மாடலாக இல்லையே அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம காட்ட போகிறோம். அதை பண்ணி வச்சுருந்தாங்க. இதிலிருந்து டெவலப் ஆனது தான் மற்ற ஃபேன்சி ஐட்டம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ உள்ளே போய் அண்ணன் சொல்ல மாட்டேன், அண்ணன் சொல்கிறோம் சாரி தம்பி சொன்ன மாதிரி நாம் உள்ளே போய் அந்த கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் டிங் டிங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ். சாஃப்ட் சில்க் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு மேனுஃபேக்சரிங் மெத்தட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் மெத்தட் இன்ன வரைக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. நிறைய பேர் இதை வாண்டட் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணணும். நம்ம நிறைய ஃபேன்சியாக அப்டேட்டாக போயிட்டுருக்கோமே. ஸோ ட்ரெடிஷ்னலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சாஃப்ட் சில்க் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் கோல்டு ஜரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஓகே, இது வந்து லெகசி டைப்பு ஓல்டு ஸ்டைலில் வந்து நாங்கள் புது டிசைனாக வந்து உற்பத்தி பண்ணி நம்ம இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் சில்க் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இருந்த பேசிக் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து இந்த பல்லு, இந்த டிசைன்ஸு, இந்த பார்டர் வந்து சேம் தான். இது வந்து அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இந்த மெத்தட் வந்து சேம் தான். பட் நம்ம இதில் டிசைன்ஸ் ஆகட்டும், இல்லை பாடியில் புட்டாஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் நம்ம அப்டேட்டுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். ட்ரெண்டுக்காக நான் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். இது வந்து இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டர்னிங் பார்டரும் செய்வாங்க, ஆல் செல்ஃபும் செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த டிஷ்யூவில் இதில் வந்து நம்ம பாடியில் புட்டா போட்டிருக்கோம். சின்னதாக ஒரு பெரிய புட்டா ஒன்று, சின்ன புட்டா ஒன்று போட்டிருக்கோம். இதுலேயே ஃபுல்லாக பிரைடல் கலெக்ஷனும் கேட்பாங்க. அதாவது இங்கே முந்தியில் எப்படி பல்லில் எப்படி இருக்குங்க, அதே மாதிரி பாடியிலையும் ஃபுல்லாக டிசைன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. பட் பேசிக் மெத்தட் என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு பேசிக் மெத்தட், இந்த டிஷ்யூ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியர் பண்ணும்போது இந்த பாட்டமில் கோல்டு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி ஃப்ரேமில் போடுறேன், நீங்கள் செக் பண்ண. அந்த வியர் பண்ண ஃப்ரேம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி பேக்கில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் பல்லு என்ன இருக்கோ அந்த பல்லு கலர் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கலர். ஆமாம், நீங்கள் ப்ளவுஸில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ளைனாக தான் இருக்கும் ப்ளவுஸு. நீங்கள் வந்து ஆரி ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ப்ளவுஸில் போட்டு நீங்கள் அழகாக வியர் பண்ணிக்கலாம். எஸ். இதில் இன்னொரு விஷயம் மெத்தட் என்ன அப்படிங்கும்போது, இது நீங்கள் வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணணும், பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் 3 டைம்ஸ் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணணும். ட்ரை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் இப்போ என்கிட்ட எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி இருக்கும். இதில் வேறு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ வேறு பவர் ரூமில் பண்ணால் கொஞ்சம் கசகசன்னு ஆகிடும். இது வந்து ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டுங்கிறதுனால நீங்கள் 3 டைம் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிங்கன்னா சேம் இப்போ என் கையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை வாஷ் பண்ணக்கப்புறமும் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேக்கில் மட்டும் எப்போவுமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. ஏர் உள்ளே போய் வந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை வருஷம் அப்படியே வச்சுருந்தாலும் அது அப்படியே இருக்கும். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நாம் அதை அப்படியே காட்டுவார். இங்கே வந்து நீங்கள் அது காட்டியாச்சு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ அதே மாதிரி டிசைனும் சேமாக இருக்குமானா இருக்காது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பாருங்கள் கோலம் டிசைன், ட்ரெடிஷ்னலில் ஃபேன்சி மாடல்லையும் நாங்கள் போட்டிருந்தோம், நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டிஷ்யூ நார்மல் ட்ரெடிஷ்னல் பார்டர்லேயும் வந்து நம்ம அந்த கோலம் டிசைன் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப அதிகமாக இந்த டிசைன் வந்து இந்த மாடலில் நிறைய பேர் கேட்குறாங்க, வாண்டட் இருக்குது. ஸோ அதனால் இந்த காம்போ போட்டிருக்கோம். ஓகே,
ஈச் அண்ட் எவ்ரி சாரீலையும் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் மாறும். எஸ், டிசைன்ஸ் கண்டிப்பாக மாறும். ஏன்னா சேம் டிசைன் போட்டால் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ டிசைன் மாறும், நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் மாறும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பண்ணி நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். நிறைய வாண்டட் கேட்பாங்களே, எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், அந்த மாதிரி டிசைன் வேணும். நாங்கள் அதை எல்லாமே வந்து நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டிசைன்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து டிசைனர் கொடுத்து அதை பண்ணி அதை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம நேரடியாக இங்கே வந்துருச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். எஸ், இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் என்னென்னா ஒன்று தான் சொல்கிறதுக்கு, ஒவ்வொரு சாரிக்கும் சில்க் மார்க் டேகு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சில்க் மார்க் டேகும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க. நான் என்ன பேசுறது? ஓ காமெடி வேறயா தம்பி, நீ போப்பா போப்பா. காமெடி வேற, நக்கல் வேற வர்றவன. நீங்க ஏதாவது பேசு. ஃப்ரேம்ல பின்னாடி வச்சிரோம். இது இப்போ நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஃப்ரேம்ல அழகா வச்சிரோம். நீங்க ஸ்கேன் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஆமா, இதுல பார் கோடும் இருக்கு, சீரியல் நம்பரும் இருக்கு. நீங்க இத வச்சு நீங்க போய் நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரிஜினல் ப்ராடக்ட்டா இல்லையான்னு. வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து ஃபேமிலி கலர்னு சொல்லுவாங்க. லைட் கிரீனுக்கு, அதாவது கிளிப்பச்சை கலருக்கு டார்க் கிரீனு, இது ஃபேமிலி கலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காம்போவும் நிறைய பேர் கேட்குறாங்க. முந்தி வந்து லைட் கலரு, பாடி வந்து டார்க் கலரு. ஓகே, சோ இது வந்து பாருங்க, இது ஒரு காம்போ. இது வந்து பாருங்க, இது ஃபேமிலி கிடையாது, பேச்சுலர். இது தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பேச்சுலர் கட்ட சாரே கிடையாது, சும்மா இல்ல. நம்ம ஜெனரேஷன் ப்ராடக்ட்ங்கிறதுனால தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ தெளிவா எல்லா டீடைல்ஸும் சொல்றோம். சரிங்களா, இது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கு. ஸோ நானும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன்னா என்னோட ஜென்ரேஷன் ஃபீல்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். டவுட்டு என்னதுங்க, நீங்கள் பிரதரா பூமரா? அது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த கலர் காம்போ அதிகமாக விரும்புகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வயலட்டுக்கு டார்க் வயலட்டு, இது ஃபேமிலி கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கோல்டு ஜாரியும் இருக்கும், சிலதில் வந்து சில்வர் ஜாரியும் போட்டிருப்போம். இதில் வந்து பாருங்கள், டிசைனில் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஒன்று வந்து கோல்டு ஜாரி, ஒன்று வந்து சில்வர் ஜாரி. ஒன் பை ஒன் அப்படியே மாற்றிட்டே இருப்போம். ஸோ கடைசி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாமே இருக்கும். அந்த ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு லைன் வந்து கோல்டு ஜாரி, ஒரு லைன் வந்து சில்வர் ஜாரி, அப்படி மாற்றி நாங்கள் போடுவோம். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது நைட் டைமில் இருக்கும்போது உங்களுக்கு கோல்டு ஜெரி வந்து ரொம்ப அழகாக மின்னும், பகல் டைமில் சில்வர் ஜெரி ரொம்ப அழகாக மின்னும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காம்போவை மாற்றி போடுவோம். நான் வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டே இருக்கேன். நாங்கள் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ஃபுல்லாக நம்ம போட்ட சாரீஸ் வீடியோவை ஒரு ஆஃபராக நாங்கள் போட போகிறோம். அந்த ஆஃபருக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் யூடியூப்பில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஒரு பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்து புக்கிங்கை நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சண்டே ஒரு ஆஃபராக கொடுத்துடலாம். இதெல்லாம் இப்போ இதை மட்டும் கிடையாது, இந்த வீக் ஃபுல்லாமே போட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் மொத்தமாக வச்சு உங்களுக்கு இந்த கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன டீட்டெயில்ஸு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொன்னேன்னா அந்த சஸ்பென்ஸ் போயிடும். நான் இப்போ என்னென்னா, நம்ம இந்த சாரீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், இதை மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்காமல் சின்ன விஷயங்களும் நாங்கள் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம். வேற ஒன்றும் இல்லை. கேம்ப்ல தம்பி ஹாப்பியாக இருப்பார். ஆமாம், அந்த சலுகை எங்கள் சர்க்கிள்குள்ளேயே இருக்கவங்க கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுறாதீங்க, நீங்கள் வாங்க நீங்கள் வந்து நீங்கள் அந்த கஸ்டமர், எனக்கு பொறுத்தளவுக்கு எங்களோட சலுகையை எங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கு போய் சேரணும். அது மட்டும்தான் எங்களோட டார்கெட், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்க, நாம இன்னொரு கலெக்ஷனோட நாளைக்கு சந்திப்போம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நம்பரும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.